தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 9/7/2015 வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மாலை 6 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி. மீ என்றால் இலக்குமி, அஷ்டம் என்றால் 8. 8 வகை இலக்குமியும் ஒரு சேர இன்றைக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கு எதை கும்பிட வேண்டும் என்றால் தேய்பிறை அஷ்டமி என்றாலே வைரவர் ஆலயத்தை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும். வைரவருக்கென்று தனித்தனியாக ஆலயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. 27 நட்சத்திரங்களுக்கும் 27 வைரவர்கள் இருக்கிறார்கள். மார்த்தாண்ட பைரவர், யோக பைரவர், கால பைரவர் என்றெல்லாம் 27 விதமான வைரவர்கள் இருக்கிறார்கள். சதுர்புஜ வைரவர் என்று கும்பகோணம் அருகிலே ஒரு கோவில் இருக்கின்றது. அதேபோல் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே வைரவன்பட்டி என்று ஒரு ஊர் பெயரிலேயே வைரவர் என்று இருக்கும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த மார்த்தாண்ட பைரவர் மிக அற்புதமான ஆற்றல் படைத்தவர். தேய்பிறை அஷ்டமி என்று சொன்னாலே இப்படி வைரவர் ஆலயங்களிலே எல்லாம் நிறைய கூட்டங்கள் வந்து சேரும். டி கல்லுப்பட்டி என்ற ஒரு ஊர் திருக்கோஷ்டியூர் பக்கத்திலே இருக்கிறது. அங்கெல்லாம் இந்த அஷ்டமிக்கென்று ஆலயங்கள் இருக்கின்றன, வைரவர் ஆலயங்கள் இருக்கின்றன. இந்த வைரவரை வழிபட்டால் வளர்ச்சி கூடும். வைரவருக்கு வடைமாலை அணிந்து உச்சிக்கால நேரத்திலே வழிபாடு செய்ய வேண்டும். உச்சிக்கால நேரத்தில் ஒரு முறை இங்கே வாருங்கள், மெச்சும் விதத்தில் வாழ்வு அமையும், மேன்மையான வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து சேரும் என்று ஒரு பாடல் உண்டு. பொதுவாக வைரவர் தீர்த்தத்தை உண்டால் வளர்ச்சி கூடும். பிள்ளைப்பேர் இல்லாதவர்களுக்கெல்லாம் பிள்ளைப்பேறு கிடைக்கும். திருமண தடை அகலும். வாழ்க்கையிலே நிறைய தடைகளை சந்திப்பவர்கள் வைரவரை வழிபாடு செய்யலாம், வராகி வழிபாடு செய்யலாம் என்று நான் அடிக்கடி குறிப்பிடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிழமை வியாழன் என்பதனாலே குரு வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், வைரவர் வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, நாம் கத்தரிக்கோலாக வாழக்கூடாது, ஊசியாக வாழ வேண்டும். அதேபோல் சல்லடையாக வாழக்கூடாது, முரமாக வாழ வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது என்ன கத்தரிக்கோலாக வாழக்கூடாது என்றால், கத்தரிக்கோல் எப்படி இருக்கும் என்றால், கத்தரிக்கோளுடைய பணி என்ன என்றால் ஒன்றை இரண்டாக்குவது கத்தரிக்கோல். ஆகையினாலே நாம் கத்தரி போட்டு ஒரு குடும்பத்தை ஒன்றை இரண்டாக்கிவிடக்கூடாது. அவர்கள் ஒற்றுமையாக வாழ வழிவகுக்க வேண்டும். அதனால்தான் சில பேர் கட்டட திறப்பு விழாவுக்கு செல்கின்ற பொழுது அந்த ரிப்பன் வெட்டுகிற வேலை மட்டும் நான் செய்ய மாட்டேன், நான் குத்துவிளக்கேற்றுகிறேன் என்று சொல்வார்கள். நாம் சொல்கிற பொழுதெல்லாம் கூட அடிக்கடி இதை சொல்வது வழக்கம். கத்தரிக்கோலாக நாம் வாழக்கூடாது, ஒன்றை இரண்டாக்கிவிடும். அதனால் இப்பொழுதெல்லாம் புதிய கட்டடங்கள் திறப்பதற்கு என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த கயரை முடிந்து வைத்து அதை அவிழ்த்து விட சொல்வார்கள். அதற்கு பின்னாலே குத்துவிளக்கு ஏற்றுகின்றார்கள். அப்படி கத்தரிக்கோலாக நாம் வாழ்ந்தால் ஒன்றை இரண்டாக மாற்றி விடுகின்றோம். ஒன்றை இரண்டாக்கக்கூடாது என்பதனாலே கத்தரிக்கோலாக வாழக்கூடாது. ஊசியினுடைய கடமை என்ன என்றால், ஊசி 2ஐ ஒன்றாக்கும். எனவே பிரிந்தவர்களை சேர்த்து வைக்கிற ஆற்றல் நமக்கு வர வேண்டும். பிரிவினை என்பது இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். குத்து விளக்கோ ஒளி பெருக்கும், குங்குமம் நெற்றியில் எழில் பெருக்கும், சித்திரை வெயில் அனல் பெருக்கும், செங்கரும்பென்றால் இனிப்பிருக்கும், ஒத்துப்போகும் இயல்பொன்றே உங்கள் வாழ்வில் நலம் பெருக்கும் என்று திருமண பந்தத்திலே திருமண காலங்களிலே வாழ்த்துறை வழங்குகின்ற பொழுது நான் மணமக்களுக்கு சொல்வது வழக்கம். அப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் 2ஐ ஒன்றாக்குகிற ஆற்றல் ஊசிக்கு உண்டு. ஊசி ஒன்றாக தைக்குமாம். எனவே ஊசியைப் போல நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சல்லடையாக வாழக்கூடாது என்றால் என்ன? சல்லடையிலே ஒரு பொருளை வைத்து நாம் சலித்தால் கெட்டதையெல்லாம் அது வைத்து கொண்டு விடும், நல்லதையெல்லாம் கீழே விட்டுவிடும். எனவே நம்முடைய மனதிலே நல்ல கருத்துக்களைத்தான் தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர கெட்ட கருத்துக்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே நம்முடைய வாழ்க்கை சல்லடையாக இருக்கக்கூடாது, முரமாக இருக்க வேண்டும். முரம் என்றால் புடைப்பதற்கு உதவுவது. குப்பையோடு இருக்கக்கூடிய ஒரு பொருளை போட்டு அரிசியிலே கல் இருக்கும், மற்றவையெல்லாம் கலந்திருக்கும், முரத்திலே வைத்து அதை புடைப்பார்கள். அப்படி அதை சுத்தப்படுத்துகின்ற பொழுது அது நல்லதையெல்லாம் வைத்து கொண்டு விடும், கெட்டதையெல்லாம் கீழே விட்டுவிடும். எனவே முரம் போல நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஞானத்திலே நாம் உயர வேண்டும். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார்கள் முன்னோர்கள். எனவே மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். சிந்தித்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாக முடியும். சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பீர்கள். பூமி லாபம் உங்களுக்கு உண்டு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உத்தியோக உயர்வு ஏற்படுகின்ற உன்னதமான நாள் இந்த நாள். உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை.
ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் குருவோடு கூடியிருக்கிறார். எனவே எதிர்பாராத சில திருப்பங்களை சந்திப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, சூரியன் புதன் சேர்ந்து புத ஆயுத்திய யோகத்தை உருவாக்குகிறார்கள். வரவும் செலவும் உங்களுக்கு சமமாக இருக்கும். வருமான பற்றாக்குறை அகலும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். சஞ்சலங்கள் தீரும். சந்தோஷங்கள் சேரும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிகழ்கால தேவைகளை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணையாக இருக்கும். இன்றைக்கு உடன்பிறப்புகளும் ஒத்து வருவார்கள். அதே நேரத்தில் பெற்றோர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பெற்றோர்களின் பிரியம் கூடும். எதிர்பாராத தனவரவு உண்டு. நீண்ட தூர பயணங்களை ஒரு சிலர் மேற்கொள்ள நேரிடும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாள். குழப்பங்கள் அதிகமாக வந்து சேரும். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்வது நல்லது. குழந்தைகளாலும் பிரச்சனை, குடும்பத்தாலும் பிரச்சனை, வெளிவட்டாரத்தாலும் பிரச்சனை என்று வேதனைப்படுவீர்கள். கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வியாழன் என்பதால் குருவை வழிபாடு செய்யுங்கள். திதியின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தேய்பிரை அஷ்டமி என்பதால் வைரவரை வழிபட்டு வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பாகப்பிரிவினர்கள் உங்களுக்கு சுமூகமாக முடியும். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். பிள்ளைகள் நலங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு திசை மாற்றங்களை உருவாக்கலாம். மாலை நேரத்தில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரப்போகிறது. துலாம் ராசி நேயர்களே, முன்னேற்றம் காண முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள். எதையும் முன் யோசனையுடன் செயல்பட்டால்தான் இன்றைக்கு நீங்கள் எதிலும் வெற்றி காண இயலும். அது மட்டுமல்ல, முகஸ்துதிக்கு மயங்கி எதையும் செய்துவிட வேண்டாம். நண்பர்களால் ஏமாற்றத்தை சந்திக்கவும் நேரிடும். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். நீண்ட தூர பயணங்களை மாற்றி அமைப்பீர்கள். இல்லத்தில் சுபகாரிய தடை ஏற்படுகிறது என்ற கவலை மேலோங்கலாம். பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வ வளம் பெருகும் நாள் இந்த நாள். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் என்பதால் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற சிந்தனை மேலோங்கும். நண்பர்களால் ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் உண்டு. ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கும் சிந்தனையை மேற்கொள்வார்கள். தொழில் பற்றாக்குறை இருந்த பட்ஜெட் அகலும். பிற இனத்து கூட்டோடு பெருமை காணப் போகின்றீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரியும் இன்று தினம் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறப் போகின்றது. தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் தாராளமாக செலவிட்டு மகிழ்கின்ற நாள். ஏராளமான நண்பர்கள் இருந்தாலும் ஒரு சிலரிடம் மட்டுமே நீங்கள் மனம் விட்டு பேசுவீர்கள். அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டு. திடீர் பயணங்கள் உங்களுக்கு திகைக்கவும் வைக்கும், தித்திக்கவும் வைக்கும். உத்தியோக மாற்றம் பற்றிய தகவல் வந்து சேரலாம். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவோடு உத்தியோக உயர்வே உங்களுக்கு வந்து சேருகின்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. என்ன இருந்தாலும் இன்றைக்கு அஷ்டமி என்பதால் வைரவரை வழிபட்டால் தான் பகை விலகும், பாசம் கூடும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் என்று சஞ்சலங்கள் அகல சாமி துணை தேவைப்படும் நாள். தக்க விதத்தில் பொருளாதார நிலை இருக்கும் என்றாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். குழந்தைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஏதேனும் முடிவெடுத்தால் அது சரியான முடிவுதானா என்பதை நீங்கள் சந்தித்து அதனுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஆராய்ந்து முடிவெடுப்பது தான் நல்லது. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். குருவாரம் என்பதால் குருவை வழிபாடு செய்யுங்கள். கும்பராசி நேயர்களே, குழப்பங்கள் அகலும் நாள். குதூகலம் அதிகரிக்கும். பயணத்தால் பலன் கிடைக்கும். விவாக பேச்சுகள் வெற்றிகரமாக முடிவடையப் போகின்றன. கடல் தாண்டும் முயற்சி ஒரு சிலருக்கு கைகூடலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு தொழிலில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். நல்ல லாபம் உண்டு. மீனராசி நேயர்களே, ஜென்மச்சந்திரன். பயணங்கள் அதிகரிக்கும் நாள். சோதனைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கிறது என்று நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். வீடு வாங்கும் முயற்சியில் அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார்கள். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட 12க்கு அதிபதியாக சனி இருப்பதால் திட்டமிடாத காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பல நாட்களாக நடைபெறாத காரியம் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. அஞ்சல் வழியிலும் உங்களுக்கு ஆச்சரியமான தகவல் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து வருகிற தகவல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தப் போகின்றது. என்ன இருந்தாலும் இன்றைக்கு
குருவாரம் என்பதால் குருவை வழிபாடு செய்தால் குதூகலத்தை நீங்கள் நிலையாக வரவழைத்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.